அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இத்தனை ஆயிரம் மக்கள் வர்றதுக்கான காரணம் என்ன? விஜயுடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய முகத்தை நேர்ல பார்க்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் பெருந்திரளா மக்கள் வராங்க. அப்படி இருக்கும்போது கரூர்ல என்ன நடந்திருக்குன்னா, விஜயை பார்க்கறதுக்கு மக்கள் காலையில இருந்து 7 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம காத்துக்கிட்டு இருந்தாங்க. எதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க? இவருடைய முகத்தை பார்க்கறது. ஆனா கூத்தாடி விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பண்ணாத விடயத்தை இந்த கரூர்ல செஞ்சிருக்காரு. இவர் செய்த அந்த செயல்தான் பெரும்பாலான மக்கள் இறப்பிற்கு மூல காரணமா இருக்கு. என்ன செஞ்சிருக்காருன்னா, இவர் பேசக்கூடிய வேலுச்சாமி நகர் அங்க பெருந்திரளா கூட்டம் இருக்கு. இவரை பார்க்கறதுக்கு பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வேன்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போயிட்டார். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவர் வெளியவே வரல. இதனால என்ன நடந்துச்சுன்னா, காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்த வழிநெடுக உள்ள மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. பல மணி நேரம் வழிநெடுக காத்துட்டு இருந்த மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியலன்னு ஏக்கத்துல வண்டி பின்னாடியே வர ஆரம்பிச்சாங்க. அதனால அவர் பேசக்கூடிய அந்த இடம், அந்த நெருக்கலான இடத்துல ஏற்கனவே பல ஆயிரம் மக்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ள மக்களுமே அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. காரணம், விஜயுடைய முகத்தை பார்க்கணுன்றதுக்காக. ஸ்டாம்பேட் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் விஜய் செய்த இந்த செயல்தான். இங்க தாவேகா விஜய் வேற, டிஎம்கே வேற கட்சியெல்லாம் கிடையாது. இவர்கள் இருவருமே ஒன்றுதான். தமிழர்கள் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும்.